வள்ளலாறுலேருந்து உன் கையால் உனக்கு வீடுன்னு சொல்லி கட்டடம் கட்டுறதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். இப்போ இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி சாமி பூஜை போட்டு நம்ம அருப்பெருஞ்சுவை ஆண்டவரை வேண்டி இந்த பில்டிங் ஆரம்பித்தோம். இப்போ இந்த இதை பூச போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த இடத்த வந்து பூச போகிறோம். இதுக்கு கொஞ்சோண்டு சிமெண்ட்டு பாலை கரைச்சிக்கிட்டு வந்து நம்ம இதை அடித்து இதை பூச போகிறோம். பாருங்கள், அந்த பைப் ரெடி பண்ணோம் பாருங்கள். அங்கே போன வீடியோவில் நம்ம காமிச்சோம்ல அந்த ஆங்கிலு. இப்போ இதில் ஒரு பைப்பை ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்னொரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 10 அடி இருக்குது, இங்கே 8 அடி இருக்குது. இதை பூசிடலாம். அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பேரல் கூட வச்சு மேலே ஏறிக்கலாம். இதுக்கு மேலே இந்த கட்டடம் பூசுகிறோம், இன்னொரு கட்டடம் எழுப்புகிறோம் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிட்டே போகலாம். ஈஸியாக ஒன்றும் இல்லை, அந்த ரேக் இருக்கு இல்லையா, நம்ம ஜாமான்லாம் வைப்போம்ல ரேக்கு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. இதில் வச்சுருக்கேன். இது நொடிக்காமல் இருக்குது, இந்த ஆங்கிள் பற்ற வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம பூச போகிறோம். ரைட். இப்போ இதை வந்து பூசிட்டு இந்த ஸ்பாஞ்சு போட்டு விட்டால் போதும், மட்டம் கிடைக்கும். வருது வருது வருது. சரி, அப்படியே வரும். அடிக்கும் போது கரெக்டாக அடிக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நமக்கு மட்டம் கிடைக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம 4 பில்டிங் கட்டியிருக்கேன். 4 பில்டிங்கில் நான் பூசினது கிடையாது. முதல் பில்டிங் இப்போ தான் நான் பூசுகிறேன். குறைய நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இதை ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோ காமிக்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். வெற்றிகரமாக இந்த ஒரு 4 அடி அகலம், 8 அடி உயரம் வெற்றிகரமாக முதல்ல இன்றைக்கி இதை பூசி முடிச்சிருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி.